சாந்தி. இன்று 25/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 4/11/2001 அன்று வெளியிடப்பட்ட அவ்யக்த முரளி. இந்த முரளியில் பகவான் கொடுக்கின்ற மகா வாக்கியங்களை பார்ப்போம். இது ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய இந்த முரளி அவ்யக்த முரளி. இதில் பாபா இறைவன் கூறுகின்றார், உண்மையானவர் ஆகுங்கள் மற்றும் சமயத்தின் அனுசாரம் கருணை உள்ளம் உடையவராகி எல்லையற்ற விருத்தி, திருஷ்டி மற்றும் கிருத்தியை உருவாக்குவதற்கான உறுதியான எண்ணம் என்ற தீபத்தை ஏற்றுங்கள். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. இறைவன் மிக அருமையாக சொல்லுகின்றார் பாருங்க. உண்மையானவர் ஆகுங்கள். போலியானவராக இருந்து எந்த காரியத்தையும் சாதித்து விடலாம், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியவே முடியாது. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உண்மையாக இருங்கள். மகாபாரதத்தில் எவ்வளவோ சோதனைகளை சந்தித்தார்கள் பஞ்சபாண்டவர்கள். 5 பேர்கள், கௌரவர்கள் 100 பேர்கள் எவ்வளவோ முயற்சி. கடைசியில் வெற்றியை 5 பஞ்சபாண்டவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். அதுபோன்று நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால், உண்மையானவர் ஆகுங்கள். உண்மையானவர்களாக இருந்தால் வெற்றி பெறலாம். இறைவன் சொல்லுகின்றார், உண்மையானவர் ஆகுங்கள் மற்றும் சமயத்தின் அனுசாரம் கருணை உள்ளமுடையவராகி இருக்க வேண்டும். எல்லையற்ற விருத்தி, திருஷ்டி மற்றும் கிருத்தியை, அதாவது செயலை உருவாக்குவதற்கான உறுதியான எண்ணம் என்ற தீபத்தை ஏற்றுங்கள் என்று இறைவன் அருமையாக அந்த தலைப்பில் சொல்கின்றார். இன்றைய முரளி மிகவும் பெரிய முரளி. ஞாயிற்றுக்கிழமைகள் 4-6 பக்கங்கள் குறையாமல் 5-6 பக்கங்கள் இருக்கும். இந்த முதல் பேராகிராஃபை படிக்கின்றேன். இன்று அன்பு கடல் பாப்தாதா தன்னுடைய மிகவும் அன்பான, தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். அதாவது அன்பு கடல் பாப்தாதா. அன்பு கடல் பாப்தாதா என்றால் இறைவனும் பிரம்ம பாபாவும். பாப்தாதா என்ற 2 பேர் அதில் இருக்கிறார்கள். அந்த பெயரில் 2 பேர் இருக்கிறார்கள். ஒன்று இறைவன், இன்னொன்று பிரம்ம பாபா. இறைவன் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றேன், இறைவன் நேரடியாக வர முடியாது. அவர் நிராகாரி. உணவு உண்ண மாட்டார், உருவமற்றவர், நீர் அருந்த மாட்டார். அவர் பிரம்மா பாபாவின் உடலை தேர்ந்தெடுத்து பிரம்மா பாபாவின் மூலமாக நமக்கு இந்த ஞானத்தை இறைவன் கொடுக்கின்றார். அவர் என்ன சொல்கிறார்? இன்று அன்பு கடல் பாப்தாதா தன்னுடைய மிகவும் அன்பான தேடி கண்டெடுக்கப்பட்ட இந்த பாபா குழந்தைகளெல்லாம் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள். எல்லா குழந்தையும் அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. நல்ல முத்துக்களை, ரத்தனங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இருவரும் வந்திருக்கிறார்கள். பிரம்ம பாபாவும் இறைவனும் தேடி கண்டெடுத்து செல்லமான குழந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் கூட சந்திப்பை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் சந்திப்பை கொண்டாடுவதற்காக அனைவரும் மதுபன் அங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். இது நடக்கின்ற இந்த முரளி வாசித்து இறைவன் பிரம்ம பாபா மூலம் கொடுத்த இடம் மதுபன், ராஜஸ்தானில் இருக்கின்றது. அதுதான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய தலைமையகம். அவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் அனைவரும் கூட சந்திப்பை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். ஓடோடி வந்திருக்கிறீர்கள். அதாவது மதுபன், என்னுடைய அனுபவத்தில் ராஜஸ்தான் நான் இருக்கின்ற மதுபன் போகும்போது மகிழ்ச்சி, போகும்போதும் வரும்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். 10 நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறேன். எல்லோரும் தங்கியிருப்பார்கள். 10 நாட்கள் பகவானை சந்திப்பை பார்ப்பதற்காக இருப்பார். அப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். கிட்டத்தட்ட 25,000 குழந்தைகள் ஒரே ஹாலில், பெரிய ஹாலில் உட்கார்ந்து அந்த சந்திப்பை பார்ப்பார்கள். உணவு அருந்துகின்ற இடத்திலும் சரி, எங்கு சென்றாலும் ஒருத்தரை ஒருத்தர் எந்த குழப்பமும் இல்லாமல், நெருக்கத்தில் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லாமல் ஃப்ரீயாக
அழகாக நின்று நிம்மதியாக பொறுமையாக சிறப்பாக மதிய உணவானாலும் சரி, காலை உணவானாலும் சரி, தேநீர் அருந்துவதானாலும் சரி, அருமையாக பொறுமையாக சிறப்பாக நடக்கும். அந்த நிகழ்ச்சியை நீங்கள்லாம் வாய்ப்பு உங்களுக்கு இறைவன் கொடுப்பார். நீங்கள் ஒரு முறை சென்று மதுப்பன் சென்று வாருங்கள். அந்த இடத்தை சந்திப்பதற்கு ஓடோடி வந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். இறை பாப்தாதாவும் குழந்தைகளை சந்திப்பதற்காக ஓடோடி வந்திருக்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் இருந்து வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் உலகத்தில் உள்ள அனைவரும் வருவார்கள். எல்லோரும் 25,000 பேரும் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் வருகின்றார்கள். அனைவரையும் விட தூரத்தில் இருந்து யார் வந்திருக்கிறார்கள்? யார் தூர தேசத்தில் இருப்பவர்? இரட்டை அயல்நாட்டினர் தூர தேசத்தினரா? இல்லை. இரட்டை அயல்நாட்டினர் என்று சொல்வது வெளிநாட்டினரை பார்த்து பாபா இரட்டை அயல்நாட்டினர் தூர தேசத்தினரா? இல்லை. அனைத்தை விட தூரமான தூர தேசத்தில் இருப்பவர் தந்தை இறைவன். மிகவும் தூர தேசத்தில் இருப்பவர் யார் என்றால் இறைவன். இறைவன் பரந்தாமத்தில் இருக்கின்றார். அதுதான் மிகவும் தூரமான இடம். ஆனால் நாம் நினைத்த நொடியில் சென்று விட்டு வந்து விடலாம். ஒரு செகண்டில் பரந்தாமத்திற்கு சென்று நாம் நினைத்த மாத்திரத்தில் நாமும் சென்று வரலாம். யார் தூரத்தில் இருப்பவர்? இரட்டை அயல்நாட்டினர் தூர தேசத்தினரா? இல்லை. அனைத்தை விட தூரத்தில் இருப்பவர் தந்தை, அதாவது இறைவன் ஆவார். பாப் தாதாவிற்கும் இந்த முறை இரட்டை அயல்நாட்டினர் மற்றும் பாரதவாசி குழந்தைகளுடைய ஒரு விஷயத்தை பற்றி மிகுந்த பெருமிதம் உள்ளது. எந்த விஷயத்தில் பெருமிதம் உள்ளது சொல்லுங்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தந்தையை இறைவனை சந்திப்பதற்காக வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்ற விசேஷமாக இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளுடைய தைரியத்தை பார்த்து பாப்தாதாவிற்கு பெருமையாக உள்ளது. இரட்டை அயல்நாட்டினர் வெளிநாட்டினரை பார்த்து பாப்தாதாவிற்கு மிகவும் பெருமையாக மகிழ்ச்சியாக உள்ளது. எந்த விஷயத்தில் பெருமிதம் உள்ளது சொல்லுங்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தந்தையை சந்திப்பதற்காக வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்ற விசேஷமாக இரட்டை அயல்நாட்டு குழந்தையுடைய தைரியத்தை பார்த்து பாப்தாதாவுக்கு பெருமையாக உள்ளது. நாடகம் விளையாட்டையும் காண்பித்தது. ஆனால் தந்தை மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பை நாடகத்திலும் தடுக்க முடியல. தந்தை குழந்தைகளுடைய சந்திப்பை நாடகத்தால் கூட தடுக்க முடியவில்லை. அப்பேற்பட்ட தைரியம் கொண்டிருக்கும் குழந்தைகள் இது பாப்தாதா விசேஷமாக வரதானங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இறைவன் கூறுகின்றார். இந்த அவ்யக்த வாணியில் கேள்விப்பதில் கிடையாது. தலைப்பு வரதானம் ஸ்லோகன். இப்போ நாம் வரதானத்தை பார்ப்போம். ஊக்கம் உற்சாகத்தினால் உலக நன்மையின் பொறுப்பை நிறைவேற்றுவராகி அலட்சியம் மற்றும் கவனக்குறைவில் இருந்து விடுபட்டவர் ஆகுக. அழகாக சொல்கிறார் பாருங்க. எப்படி சொல்கிறார் பாருங்க. ஊக்கம் உற்சாகத்தினால் உலக நன்மையின் பொறுப்பை நிறைவேற்றுவராகி அலட்சியம் மற்றும் கவனக்குறைவில் இருந்து விடுபட்டவர் ஆகுக என்று சொல்கின்றார். புதியவர்களோ அல்லது பழையவர்களோ என்னுடைய விளக்கம் என்னவென்றால், புதியவர்களோ அல்லது பழையவர்களோ பிராமணன் ஆகுவது என்றால் உலக நன்மையின் பொறுப்பை எடுத்துக்கொள்வதாகும். புதியவர்களோ பழையவர்களோ பிராமணன் ஆகுவது என்றால் உலக நன்மையின் எளிமையான தமிழ் அருமையாக புரியும்படியாக, அதை விளக்குவதற்கு ஒன்றுமில்லாத அளவிற்கு எளிமையாக உங்களுக்கு புரியும்படியாக இறைவன் சொல்லுகின்றார். புதியவர்களோ அல்லது பழையவர்களோ பிராமணன் ஆகுவது என்றால், பிராமணன் என்றால் ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு பிராமணன் ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள் ஆகுவது என்றால் உலக நன்மையின் பொறுப்பை எடுத்துக்கொள்வதாகும். உலக நன்மைக்காக பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். பொறுப்பை எடுத்துக்கொள்வதாகும். எப்பொழுது எந்த ஒரு பொறுப்பு கிடைக்கும் பொழுதும் தீவிர வேகத்தில் பூர்த்தி செய்வது. எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் தீவிரமான வேகத்தில் அதை பூர்த்தி செய்கின்றனர். பொறுப்பு இல்லை என்றால் கவனக்குறைவாக இருக்கின்றனர். பொறுப்பு இல்லை என்றால் கவனக்குறைவு. பொறுப்பில்லாதவர்கள் கவனக்குறைவாக இருப்பதால் நஷ்டம், பல துன்பங்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை இறைவன் சொல்கின்றார். பொறுப்பானது அலட்சியம் மற்றும் கவனக்குறைவு முடிவடைய செய்துவிடுகிறது. பொறுப்பானது அலட்சியம் மற்றும் கவனக்குறைவை முடிவடைய செய்கிறது. அதாவது பொறுப்பாக இருந்தால் அலட்சியம் மற்றும் கவனக்குறைவையும் முடிவடைய செய்து விடுகிறது.
இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு பொறுப்பாக இருந்தால் எல்லா விதத்திலிருந்தும் அலட்சியங்களிலிருந்தும் கவனக்குறைவிலிருந்தும் தப்பித்து விடலாம் என்பதை மிகவும் அருமையாக சொல்லுகின்றார். ஊக்கம் உற்சாகம் உடையவர்கள் களைப்பற்றவராக இருக்கின்றார். ஊக்கம் உற்சாகம் உடையவர்கள் களைப்பு அற்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலம் பிறருடைய ஊக்க உற்சாகத்தையும் அதிகரித்தே கொண்டிருப்பார்கள். அவர்கள் தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலம் பிறருடைய ஊக்க உற்சாகத்தையும் அதிகரித்து கொண்டே இருப்பார்கள். எப்படி சொல்கிறார் பாருங்கள். இந்த மாதிரி யார் சொல்லுவாங்க, யார் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை. நல்லதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒருவரும் உலகத்தில் இல்லை. இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை. இறைவனின் மூலம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள் சொல்லிக் கொடுப்பார்கள். ஸ்லோகன்: சமயத்தின் அனுசாரம் சக்திகளை பயன்படுத்துவது என்றால் ஞானம் மற்றும் யோக சுரூப ஆத்மாவாக ஆகுவதாகும். சமயத்தின் அனுசாரம் சக்திகளை பயன்படுத்துவது என்றால் ஞானம் மற்றும் யோக சொரூப ஆத்மா ஆவதாகும் என்று ஸ்லோகனில் குறிப்பிடுகின்றார். குறிப்பு: இன்று நம் அனைவருடைய உயிரினும் அன்பான தாதி பிரகாஷ்மணி அவருடைய புண்ணிய நினைவு நாளாகும். பிரகாஷ்மணி தாதி அவங்களும் ஒரு பொறுப்பில் இருந்தவங்க. அவங்க பிரம்மா பாபா, அப்புறம் குல்சா தாதி, அப்புறம் பிரகாஷ்மணி தாதி, ஜானகி தாதி, இப்படி நிறைய தாதிகள் பொறுப்பில் இருந்தாங்க. அந்த பிரகாஷ்மணி தாதி அவருடைய புண்ணிய நினைவு நாள் இன்று நினைவு நாளாகும். எவ்வாறு தாதி அவர்கள் ஒவ்வொரு காரியத்தில் உண்மையானவராகி உண்மையான உள்ளத்தின் மூலம் உண்மையான தலைவனை திருப்திப்படுத்தி இதய சிம்மாசன தாதி ஆனார்கள். அவ்வாறே நாமும் கூட தாதி அவர்களுக்கு சமமாக வேண்டும். இதுவே அவர்களுக்கு செய்யும் அன்பு நிறைந்த சித்ராஞ்சலி. நாம் அவருடைய நினைவு நாளில் அவருக்கு செய்கின்ற சித்ராஞ்சலி, அதாவது அவருக்கு சமமாக அவரை போன்று நாமும் அவரை திருப்திப்படுத்தி இதய சிம்மாசனரி, அதாவது இறைவனுக்கு உண்மையான உள்ளத்தின் மூலம் உண்மையான தலைவனை திருப்திப்படுத்தி இதய சிம்மாசரி ஆனார்கள். அவ்வாறே நாமும் கூட தாதி அவர்களுக்கு சமமாக வேண்டும். இதுவே அவர்களுக்கு செய்யும் அன்பு நிறைந்த சித்ராஞ்சலி. இன்று நினைவு நாள், அதனால் அதை சித்ராஞ்சலி, நாம் அவர்களுக்கு செலுத்துகின்ற மரியாதை என இந்த வாணியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று அவருடைய நினைவு நாளில் நாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம். மேலும் இன்றைய வாணி அவ்யக்த வாணி மிகவும் அழகாக அருமையாக அமிர்தத்தை பருகச் சொல்கின்றார். இந்த அமிர்தத்தை தயிரை கடவது போன்று கடைந்து எடுத்து குடிக்க வேண்டும். நீங்கள் குடித்தீர்கள் என்றால் உங்களுடைய தேக பலமும் ஆன்ம பலமும் அதிகரித்து கொண்டே இருக்கும். தேகத்தையும் பார்க்க வேண்டும், ஆத்மாவுக்கும் உணவு கொடுக்க வேண்டும். 2 பலத்தையும் அதிகரித்து நீங்கள் இந்த சேவை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் அனுப்ப வேண்டும். எல்லோருக்கும் அனுப்பி நீங்கள் இறைவனுக்கு செய்கின்ற நன்றி, இறைவன் மீது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்றால் நீங்கள் இது மட்டும் நான் அனுப்புகின்ற பதிவு மட்டுமல்ல, யூடியூபில் நிறைய வருகின்றது. நிறைய சகோதர அருமையாக விளக்கியிருக்கின்றார். முழு வாணியையும் விளக்கியிருக்கின்றார். அதை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து அனுப்ப வேண்டும். அதில் உங்களுக்கு ஒரு சின்ன உதவி நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு இறைவன் பெரிய உதவியை உங்களுக்கு செய்வார். அவர் எதிர்பார்க்காமல் செய்கின்ற உதவி நீங்கள் எதிர்பார்த்து அவருக்கு செய்ய வேண்டும். உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்க வேண்டும்னா நீங்கள் எதிர்பாருங்கள், அவர் செய்வார் என்று கூறி, யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக, நீங்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இறைவனை நினைவில் எல்லோருக்கும் பகிர்ந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.